அடடா! கொசு மருந்து அடிக்கிற ப்ராசஸிங்னா அது இதுதாங்க. நம்ம ஊர்லேயும் தான் அடிக்கிறாங்களே. கொசெல்லாம் போயிட்டு ட்ரைனேஜில் அமர்ந்ததுக்கப்புறமா ரோடு ஃபுல்லாக அடிச்சிட்டு போவாங்க. அது நமக்கு அடிக்கிறாங்களா கொசுக்கு அடிக்கிறாங்களானே தெரியாது. ஆனால் இங்கே பாருங்களேன், ட்ரைனேஜ் தொட்டி எங்கெங்கே இருக்கோ தேடி கண்டுபிடிச்சி ஓப்பன் பண்ணி அதுக்கு உள்ளே அடிக்கிறாங்க. இந்த மாதிரி அடித்தா ஒரு கொசு கூட உயிர் தப்பிக்காதுங்க. செம சூப்பர் ஐடியாங்க இது. டைல்ஸ் வேலை பார்க்குற நண்பர்களுக்கு ஒரு அருமையான ஐடியாங்க. ஒரு பக்கம் டைல்ஸும் ஒரு பக்கம் குளிரும் வச்சுக்கிட்டு நீங்கள் அள்ளி கலவையை வச்சா கூட பேக் சைடில் ஒரு பக்கம் மேடும் பள்ளமாக இருக்கும். ஆனால் இவங்கள பாருங்களேன், சின்னதாக ஒரு செட்டிங்கை போட்டு கீழே டைல்ஸை வச்சு கலவை அள்ளி கொட்டிட்டு தள்ளுறாங்க. ஒரே ஈக்குவலாக ஈவனாக வருது பாருங்கள், சூப்பராக. அடடா, என்ன பிரமாதமான கண்டுபிடிப்புங்க. நம்ம ஊரில் எல்லாம் சாதாரண ஓடுங்க 2 வருஷத்துக்கு ஒரு முறையோ 3 வருஷத்துக்கு ஒரு முறையோ ஓடை திருப்பி போடுவோம், இல்லை உடஞ்சி போன ஓடை மாற்றுவோம் முடியாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் என்ன பண்ணலான்ட்டு. ஆனால் இவன் எப்படி அப்டேட் ஆகிட்டான்னு பாருங்களேன். ஃபுல்லாக சோலாருங்க, அந்த ஓடு ஃபுல்லாக சோலார். ஒரு ரோட்லேயும் பிரமாதமாக ஃபிட் பண்ணிட்டாங்க. அந்த வீட்டுக்கு ஈபி கனெக்ஷனே தேவையில்லை, அந்த சோலாரை பயன்படுத்தி அவங்க கரண்ட் எடுத்துப்பாங்க வீட்டுக்கு. வர நான் நிறைய இடங்களில் பார்க்குறேங்க. ஃபால் சீலிங்கில் காடி எடுத்து ப்ரொஃபைல் லைட்டை மாட்டி தான் பார்த்துருக்கேன். ஆனால் இவங்க கொஞ்சம் வித்தியாசமாக டேரெக்டாக சீலிங்கில் கட்டிங் மிஷின் வச்சு கட் பண்ணி உள்ளே குடஞ்சி ப்ரொஃபைல் லைட்டு சேனலில் மாட்டி அதில் ப்ரொஃபைல் லைட்டெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு சூட்டபுளாக வரும்னு தெரியல. இது இன் ஃபியூச்சரில் ஏதாவது ஏற்கிறாக்க வருமா அப்படின்ட்டு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. உங்கள் வீட்டில் ட்ரைனேஜ் தொட்டி காலியாக இருந்தும் உங்கள் வீட்டு டாய்லெட்டில் தண்ணி போகலைன்னா, ஏதாவது கரையக்கூடிய பொருள் அடைச்சிக்கிச்சுன்னா இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணலாங்க. ஈஸியாக அடை பண்ணிக்கிடலாம். அடடா, என்ன டூலுங்க, என்ன கண்டுபிடிப்புங்க. ப்ளம்பிங் லைனில் வேலை பார்க்குற ப்ளம்பர் நண்பர்கள் வாஷ் பேஷனை கீழவும் கிச்சன் சிங்க்கு கீழவும் இந்த கப்பரு கனெக்ஷன் ஓஸு டேப் எல்லாம் கட்டி மாட்டோம் ரொம்ப சிரமப்படுவாங்க. ஆனால் இந்த ஒரு டூல் கிட்ட வாங்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன், ரொம்ப ஈஸியாக கட்டி மாட்டிடலாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் வேலை பார்க்குற நண்பர்கள் ஒவ்வொருத்தரும் இந்த விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. அப்படி தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னு வச்சிங்களேன், ரொம்ப ஈஸியாக வேலையை முடிக்கலாம். சென்ட்ரிங் சீட்டை 2 சீட்டை ஒன்றா வச்சு கட்டுக்கம்பி போட்டு முறுக்கிட்டு இருப்போம். அது ஏதாவது நம்ம ஜல்லி கொஞ்சம் வேகமாக கொட்டினாலும் வைப்ரேஷன் மிஷினை போட்டாலே பிச்சுக்கிட்டு போயிடும். ஆனால் இந்த முறையை நீங்கள் கையாண்டு 2 சென்ட்ரிங் சீட்டு நடுவில் ஒரு கட்டியை வச்சு 6 mm ராடை போட்டு இந்த வீடியோவை பாருங்கள், இவங்க டைட் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த மாதிரி போட்டு நீங்கள் டைட் பண்ணி கிரிப் வச்சின்னு வச்சிங்களேன், நீங்கள் எவ்வளோ ஜல்லியை பாண்டில் எடுத்துன்னு வந்து இப்படி கொட்டுன்னு கொட்டி வைப்ரேஷனை சும்மா போடுன்னு போட்டால் கூட பிச்சுக்கிட்டே போகாதுங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ப்ளம்பிங் லைனில் குழாவை ஏற்றுறதுக்கு நூல் செல்லாக்கை பயன்படுத்தி பார்த்துருப்போம், டெஃப்லான் டேப்பை பயன்படுத்தி பார்த்துருப்போம். இது என்னங்க புதுசாக இருக்குது, கேஸ்கட்டு, சிலிகான் கேஸ்கட்டு. இப்போ எல்லா ப்ளம்பிங் ஹார்ட்வேர் ஷாப்லையுமே விற்கிறாங்க. உங்கள் ஏரியா நியர்பையில் எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங் ஷாப் ஹார்ட்வேர்ஸில் கிடைக்குதான்னு கேட்டு பாருங்கள். குழி எடுத்து கம்பி கட்டி காலம் போட்டு நாளை பின்னா மழை தண்ணியோ சேகடை தண்ணியோ உள்ளே போயிட்டு காலம்புக்கு எந்தவித பாதிப்புமே வரக்கூடாதுன்ட்டு எவ்வளோ பிரமாதமாக தார் சீட்டை ஒட்டி ப்ளோவர் வச்சு மெல்ட்டு பண்ணி ப்ராப்பராக ஒட்டிக்கிட்டே வராங்க பாருங்கள். இது பக்கா வாட்டர் ப்ரூஃப்னு சொல்கிறாங்க. அடடா, என்னம்மா கண்டுபிடிச்சிருக்காங்க மிஷினை. சப்பாத்தி மாவை ஒரு பதத்தில் நல்லா பிசைஞ்சு உருண்டை மட்டும் பிடிச்சி உள்ளே போட்டால் போதும், எவ்வளோ பிரமாதமாக திரட்டி கொடுக்குது பாருங்களேன். அடடா, என்னம்மா கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள். அடாப்டரு 1 இன்ச்சு 1க்கு 3 1க்கு 1/2 எல்லா சைஸ்லையுமே விற்கிறாங்க எலக்ட்ரிஷியன் கடையில். மெட்டல் பாக்ஸ் விற்கிறவங்க இந்த அடாப்டரை போட்டுட்டு மேலே டேப்பெல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டுன்னு வச்சிங்களேன், ஒரு ட்ராப் கலவு கூட உள்ளே போகாதுங்க. பல்பை ஃபிட்டிங் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். மழை காலத்தில் ஓட்டுக்கு வீட்டுக்குள்ளே மழைலாம் வந்துச்சுன்னு வச்சிங்களேன், கொஞ்சம் கூட யோசிக்காமல் மழை காலத்தில் மழை தெரியாமல் இருக்க, வெயில் காலத்தில் வெயில் தெரியாமல் இருக்க, ஓட்டு வீட்டுக்கு மேலே அடிஷ்னலாக ஒரு ஓடு போடுறாங்க பாருங்கள், 1/2 அடி கேப் வச்சு. சூப்பரான ஐடியாங்க இது. வயல்வெளியில் வேலை செய்கிற விவசாயிங்க குறிப்பாக வெயில் காலத்தில் கிணத்துலையோ போர்லேயோ தண்ணி இருக்காதுங்க. ஒரு 100 அடி 200 அடி தாண்டி போய் தான் தண்ணி பாய வைக்கணும். அந்த வயல்வெளிக்கெலாம் கால்வாயில் தண்ணி விட மாட்டாங்க, ஏன்னா கால்வாயை பாதி உறிஞ்சிக்கிட்டு. அதுக்காக இந்த ஓஸ் பைப்பை பயன்படுத்தி தண்ணி பாய விடுவாங்க. இந்த ஓஸ் பைப்பை பயன்படுத்தி தண்ணி பாய விட்டதுக்கப்புறமா இந்த ஓஸ் பைப்பை மடித்து வைக்க ரொம்ப சிரமப்படுவாங்க. இந்த மாதிரி ஒரு கேஜெட்டை ரெடி பண்ணி வச்சுட்டாங்கன்னு வச்சிங்களேன், ஈஸியாக மடிச்சு முடியுங்க சூப்பராக. குறிப்பாக இந்த கனரக வாகனங்கள் சரிவான இடத்துல சரிஞ்சு போச்சுன்னா அதை கட்டி மேலே எடுக்க ஜேசிபி, டிராக்டர், கிரேன் எல்லாம் பயன்படுத்தி தானே நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இங்கே பாருங்களேன், ரொம்ப பிரமாதமாக செயின் பிளாக்கை போட்டு மேலே தூக்கிக்கிட்டு இருக்காங்க ஒரு பெரிய பஸ்ஸையே. எலக்ட்ரீஷியன் வேலையில் எத்தனை வருஷம் சர்வீஸ் கூட இருக்கட்டுங்க, கொம்பனுக்கு கொம்பனாக கூட இருக்கட்டும், அப்பனுக்கு அப்பனாக கூட இருக்கட்டும். ஆனால் இந்த கேசிங் கேப்பிங்கை கார்னரை கட் பண்ணி ஜாயின் பண்ணுறது ஃபினிஷிங் சாதாரண விஷயம் இல்லைங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு டூல் கிட்டை வாங்கிட்டா போதும், இது சர்வீஸும் தேவையில்ல, ஒன்றும் தேவையில்ல, குழந்தை கூட வச்சு கட் பண்ணால் சும்மா கருக்க உட்கார வைக்கலாங்க சூப்பராக. அட, நம்ம ஊர்லேயாவது பரவாயில்லைங்க, ஏதோ புதுசாக ரோடு வரப்போகுது, இல்லைனா இருக்கிற ரோடே கொஞ்சம் அகலப்படுத்த போகிறாங்கன்னா மரத்தை வெட்டி தள்ளுவாங்க. ஆனால் எந்த ஒரு காரணமுமே இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 100லேருந்து 200 மரத்தை ஒரே மாதிரியாக வெட்டிட்டு மிஷினை வச்சு ரன் பண்ணி தள்ளுறாங்க. எப்படி சரிஞ்சு விழுது பாருங்களேன். இந்த கட்டிங் மிஷினு, ட்ரில்லிங் மிஷினெல்லாம் விற்கிற கடையில் ட்ரில் பம்புன்ட்டு கேட்டால் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்துட்டு உங்கள் ட்ரில்லிங் மிஷினை நீங்கள் ஃபிட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், செம்ம ஃபோர்ஸில் வருங்க தண்ணி. இந்த 2-in-1 ஆப்ஷன் மாதிரி பயன்படுத்திக்கலாம். வேணும்னா கார்டன்லேயே தண்ணி பிடிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வண்டியை வாட்டர் வாஷ் கூட பண்ணிடலாங்க சூப்பராக. ப்ளம்பிங் வேலை செய்கிற நண்பர்களுக்கு ஒரு சூப்பரான கேஜெட்டுங்க.
அரை பழுப்பு முக்கால் பழுப்பு 1 இன்ச்சு 1.25 1.5 வரைக்கும் ஆக்சைட் பிரேம்லேயே ஆக்சைட் பேடிலேயே ஓரளவுக்கு நேராக கட் பண்ணிக்க முடியும். இந்த கம்பெனிலேருந்து நம்ம பழுப்பு வரும்போது 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்கில் இருக்கும். இடையில நம்ம கட் பண்ணின்னு வச்சுக்கலாம் கொஞ்சம் கோணையாக இருக்கும். ஆனால் இந்த 2 இன்ச்சு 2.5 3 4லாம் போயிட்டா எப்படி கட் பண்ணாலுமே கோணையாக தாங்க வரும். அதுக்காக இந்த கேஜெட்டை போட்டு சுற்றிக்கிட்டே இருக்காங்க. கம்பெனியில் வர கட்டிங் கூட அந்த மாதிரி இருக்காதுங்க. அதை விட வேறு லெவல் சூப்பராக இருக்குது பாருங்கள். பாறையாக இருந்தால் வெடி வச்சு தகர்க்கலாம், மணலாக இருந்தால் ஜேசிபி வச்சு வாரலாம். பாறையை மணலாக கலந்த பாரு மண்ணாக இருந்தால் எப்படி வார முடியும்? அதுக்காக ஒரு மெஷினை கண்டுபிடிச்சி எவ்வளோ பிரமாதமாக பள்ளம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள்.